எந்த யூடியூப்லேயுமே இல்லாத இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி இப்போ நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு நீங்கள் கடைக்கு போய் எந்த ஸ்பெஷல் பொருளையும் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, ஏன் கஸ்டர்ட் பவுடர் கிடையாது, மில்க் பவுடர் கிடையாது, எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு வெறும் வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ வெறும் சோள மாவும் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டு நல்லா தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம அந்த திக்னஸ்க்காக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட். இதை நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி பொங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சலை நல்லா விட்டு கலந்து கொதிக்க வைங்க. ஸோ நீங்கள் 1/2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா சுண்டை வச்சு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லை அவ்வளோலாம் டைம் இல்லை, எங்களுக்கு இமீடியட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒரு 2-2.5 ஸ்பூன் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நிறுத்திட்டு வெண்ணிலா எசன்ஸ் 2 ட்ராப் போட்டுக்கோங்க. வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, ஆப்பிள், போமோக்ரனேட், வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பால் பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால நான் ரொம்ப கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை. ஸோ செமி லிக்விடாக தான் இருந்தது. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இதை நீங்கள் நல்லா எல்லா காயும் உதிர்த்து வச்சுக்கோங்க. இது எங்கேயுமே நான் இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் பார்க்கல. நானாக ஐடியா பண்ணி பண்ண ரெசிபி. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, பாலை ஆற வச்சுட்டு. இல்லை சூடாக இருந்தாலும் வச்சாலுமே ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே செட் ஆகிடும். ஸோ சில்லுன்னு இருந்தால் ஓகே. இதை நான் இங்கே கப்பில் எடுத்துகிட்டு சில்னஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். சுகர் போடணும் கண்டிப்பாக. இதில் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு சுகர் வேணுமோ, நார்மலாக நீங்கள் பாலுக்கு யூஸ் பண்ணுற சுகர் இருந்தால் போதும். இல்லை நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவேன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி சுகர் போட்டுக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், நம்பவே மாட்டீங்க. கஸ்டர்ட் பவுடரை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம், வெறும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். இதே நீங்கள் கடையில் போனீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போடுவாங்க, பால் பவுடர்லாம் போடுவாங்க. எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் இமீடியட்டாக செஞ்சு பாருங்கள்.